Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான பிராக்டிஸ் மார்க் டெஸ்ட் வித் டிப்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்ல. அதுல இன்னைக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் உடைய செஷன் 2 தான் பார்க்க போறோம். இது எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அப்கமிங்ல வர IBPS RRB கிளர்க் POக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 699 rupeesக்கு போயிட்டு இருக்கு. 6 months வேலிடிட்டியோட வருது. இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து சண்டே, அதாவது ஜூன் 9th எக்ஸ்பயரி ஆயிடும். ஜூன் 10th இருந்து அப்டேட்டட் பிரைஸ் தான் இருக்கும் கைஸ். அதுக்குள்ள வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் யூ ஹேவ் 6 months வேலிடிட்டி கைஸ். அந்த அப்டேஷன் உங்களுக்கும் வரும். ஓகேவா? ஃபைன் கைஸ். So let me move on to the first sum. First sum எடுத்துக்கிட்டீங்கன்னா it's a simplification based question guys. என்ன இருக்குன்னு பாருங்க, 132 divided by 11. Okay, so this is the question, right? So 132 divided by 11 அப்படிங்கிறது என்னது? 12, right? 12 into 11 is 132. So 12, 56% of 50 and 50% of 56 ன்னு எடுத்துக்கலாம் தானே guys. That means 56 உடைய half, correct? That means 28. Minus 50% of 16 அப்படிங்கிறது எவ்வளவு? 16 உடைய half, that is 8. ஓகேங்களா? 28 minus 8 எவ்வளவு? 20. 20 plus 12 எவ்வளவு? 32. So 32 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். 15 into 23 plus 30 into 43. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே காமனா உங்களுக்கு 15 அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு கைஸ்? 15 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 15 into 23 plus 2 into 43 plus 3 into 17 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா 3 மல்டிபிளா இல்லாதது எல்லாத்தையுமே நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 மல்டிபிள், இது 3 மல்டிபிளா இல்ல, இது 3 மல்டிபிளா இல்ல, இது 3 மல்டிபிளா தான். இங்க கூட இந்த நோட் மாதிரி கொடுத்திருக்கேன். eliminate which is not 3 multiple. ஏன்னா 15 ஓட மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா 15 is a 3 multiple, right? 15 அப்படிங்கிறது 3 multiple. So 3 multiple ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் you will get the answer as 3 multiple. So இப்போ 1500 இருக்கு, 2400 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 15 into something, 15 into என்ன சொல்றது கைஸ், 15 into ஒரு 100 வந்தாதான் 1500. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு 51. இது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எவ்வளவு கைஸ்? 43 into 2 எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 86 வருது. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணீங்கனாலே 100 தாண்டி போகுது. கரெக்ட் தானே கைஸ்? ஸோ கண்டிப்பா 1500 இருக்காது. ஸோ டெஃபினெட்லி த ஆன்சர் மஸ்ட் பி 2400. நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். புரியுதுங்களா கைஸ்? அதாவது எப்பவுமே சிம்பிளிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ்ல கண்ணு வச்சுட்டே இருக்கணும் மேக்சிமம். அதுவே நமக்கு ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் பிளஸ் 45% of 320 ஓகே ஈக்குவல் டு 62 பிளஸ் 127 இருக்கு. 127 plus 60 அப்படிங்கிறது எவ்வளவு? 187 plus ஒரு 2 189, ரைட்? 45% of 320 இருக்கா? 45% of 320 இதை நான் into 2 போட்டேன்னா 90% of, இதை நான் டிவைடட் பை 2 பண்றேன். ஸோ 90% of 116 ஆயிடுமா? அப்ப இந்த ஜீரோவையும் இதையும் அடிச்சுட்டேன்னா 16 into 9. 16 into 9 அப்படிங்கிறது என்னது கைஸ்? 144. 16 into 9 அப்படிங்கிறது 144. அதை இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. ஸோ 189 minus 144 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். 180 minus 140ங்கிறது எவ்வளவு? 40. 9 minus 4 எவ்வளவு? 5. ஸோ 45 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க என்ன இருக்கு கைஸ்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது கைஸ்? இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா ஸ்கொயரா மாறிடும். That means 45 square. 45 square அப்படிங்கிறது என்னது guys? 5 squares are 25. 4 into 5 is 20. So x ஓட value is 2025 is the answer guys. Okay. Okay, next question குள்ள போயிடலாம் guys. என்ன இருக்கு? 18% of 1500 plus 20% of 500 plus 66.66% of 13 இருக்கு. ஜெனரலாவே நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலே percentage to fraction table அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுல 66.66% உடைய fraction என்னதுன்னா 2/3. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 18% of 1500 ரெண்டு ஜீரோ அடிச்சுட்டு percentage அடிச்சுட்டு 18 into 15. 18 into 15 18 into 10 எவ்வளவு? 180. 18 into 5 எவ்வளவு? 18 உடைய ஆஃப் எவ்வளவு கைஸ்?
9, right? So 90. So 180 plus 90 அப்படிங்கிறது 270 plus 20% of 500. 20 into 5 எவ்வளவு 100. 2 by 3 into 30. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 10 plus 20. 270 plus 100 is 370. 370 plus 20 is 390 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் guys. Okay. அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். 0.5 cube plus 0.9 cube plus 0.4 the whole power 4 அப்படின்னு இருக்கு. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா ஒரு டிஜிட் இருக்கு. பவர் 3 அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா 3 டிஜிட்ஸ் வரணும். ஓகேங்களா கைஸ், இங்க ஆல்ரெடி 1 இருக்கு. இப்போ அந்த 1 into 3ங்கும் போது 3 digits வரணும். So 5 cube அப்படிங்கிறது எவ்வளவு guys? 125. So decimal point அப்புறமா 3 digits. So 0.125. 0.9 the whole cube. 9 cube அப்படிங்கிறது என்னது? 729, right? is 9 cube அப்படிங்கிறது நமக்கு 729 வருமா? இங்கேயும் பாத்தீங்கன்னா decimal point அப்புறமா 3 digits வரணும். So 729. 0.4 the whole power 4. 4 power 4ங்கிறது என்னது? 4 square என்னது guys? 4 square அப்படிங்கிறது 16. ஓகேங்களா? 16 உடைய ஸ்கொயர் என்னவோ அதுதான் 4 power 4. That is 256. பட் இங்க decimal point அப்புறமா ஒரு டிஜிட் இருக்கு. 1 into 4 is 4. So decimal point அப்புறமா 4 digits வரணும். So 256 போட்டுட்டு ஒரு ஜீரோவும் போட்டுக்கணும் கைஸ். ஓகேங்களா? இப்ப ஆட் பண்ணுங்க. 6 5 plus 5 is 10. 9 6ன்னு முடியுதா? ஆப்ஷனை அப்பப்ப செக் பண்ணிக்கணும் கைஸ். 9 6ன்னு முடிகிற மாதிரி ஆப்ஷன் ஒண்ணு தான் இருக்கு. So this must be the answer. அவ்வளவுதான் கைஸ். புரியுதுங்களா கைஸ்? So that's it. Let me move on to the next question. Okay guys, next question நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see quadratic equation based question guys. இதுல என்ன இருக்கு? x square plus 8x plus 15 is equal to 0 இருக்கு. ஓகே, சோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் இந்த கான்ஸ்டன்ட் வரணும். ரெண்டு நம்பரை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் வரணும். சோ 5 3s are 15 plus 5 plus 3ன்னு வருது. அப்பதான் plus 8 வரும். அப்ப அதோட சிம்பிள்ஸ் அப்படியே மாத்திட்டோம்னா அதுதான் ஆன்சர். வாட் இஸ் தட்? -5, -3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்ல என்ன இருக்கு? 2 3. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2 வரணும். ரெண்டு நம்பரை ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ +3 வரணும். ஓகேங்களா? சோ 2 into 1 is 2 plus 2 plus 1 is +3. சோ ரெண்டோட சிம்பிள்ஸை மாத்திட்டீங்கன்னா என்ன வரும்? -2 -1. ஓகே, -1. இப்போ இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா x லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் x லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் x லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் x லெஸ்ஸரா இருக்கு. ஓகேங்களா கைஸ்? உங்களுக்கு இந்த இது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம நம்பர் சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா இங்க 0 1 2 3 இது வந்து என்னது? பாசிட்டிவ் சைடு. ஓகேங்களா? நெகட்டிவ் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா -1 -2 -3 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி போகும். இதுவும் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி போகும். ஓகேங்களா? இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எது கைஸ்? இப்போ 1 தான் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர். இந்த -1ல போட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஒரு நம்பர் வரும்ல, லார்ஜஸ்ட் நம்பர், அதுதான் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர். திஸ் மஸ்ட் பி த -1 மஸ்ட் பி த கிரேட்டஸ்ட் நம்பர். புரியுதுங்களா கைஸ்? அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 இஸ் த லீஸ்ட் நம்பர் பாசிட்டிவ் சைட்ல பாத்தீங்கன்னா. நெகட்டிவ் சைட்ல நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். சோ அதை வச்சுதான் நம்ம இப்ப என்ன டிசைட் பண்றோம்? எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர் கைஸ். அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எப்போதுமே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்துக்கணும், ஈக்குவலா இருக்கணும். இப்ப ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இஸ் 1 அண்ட் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்போ ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இது என்ன பண்ணணும்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்சரை 2ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் கைஸ். ஓகே, சோ இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 தவிர ஏதாவது இருக்குன்னா இந்த கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது -9 plus 18 அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஓகேங்களா? 6 3s are 18. 6 into 3 is 18. -6 - 3 is +18. -6 into -3. -6 - 3 is -9. இப்போ -6 - 3 அப்படிங்கிறது +6 + 3ன்னு மாறிடும். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 12 is 7. 4 3s are 12. -4 - 3 is -7. -4 into -3 is +12. அப்போ நம்ம அதை சைன்ஸை மாத்திக்கணும். அப்போ +4 + 3. இப்ப கம்பேர் பண்ணுங்க. இதையும் கம்பேர் பண்ணா எக்ஸ் கிரேட்டரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் சின்னதா இருக்கு. சோ ஒரு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் மாறி வந்துருச்சுனாலே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் cannot be established. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா?
Fine. So let me move on to the next question, guys. இங்க என்ன இருக்கு 4 இங்க x square உடைய கோஎஃபிஷியன்ட் 4 ன்னு இருக்கு. இங்க x square உடைய கோஎஃபிஷியன்ட் 2 ன்னு இருக்கு. ஈக்குவலைஸ் பண்ணிக்கணுமா? Sorry guys, just a minute. Sorry, நம்ம இந்த இடத்துல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரைட்? Okay, so I forgot to do that, guys. So நம்ம இத 2 ஆல மல்டிப்ளை பண்ண விட்டுட்டோம். So 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா sorry guys, okay, just a minute. So நம்ம இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 2s are இங்க என்ன ஆகும் plus 8 ன்னு ஆகும். 4 2s are 8 plus 6ங்கற மாதிரி ஆகும். கரெக்ட் தானே guys? ஓகேங்களா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா x லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் x லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் x லெஸ்ஸரா இருக்கு. ஈக்குவலா இருக்குன்னா x less than or equal to y அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? இந்த 2 மல்டிப்ளை பண்றதை நான் விட்டுட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் இதுவா மாறுது கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். ஓகே, ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும்னு சொன்னல, அப்ப இதை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா 4 4ன்னு ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? பிளஸ் 19 இருக்கு. பிளஸ் 22 இன்டூ 4 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 22 4ங்கிறது 88 வரும். கரெக்டா? 88னா 11 இன்டூ 8ன்னு வருமா? ஸோ 11 பிளஸ் 8 அப்படிங்கிறது பிளஸ் 19. அப்ப ஆன்சர் என்னவா வரும்? மைனஸ் 11 மைனஸ் 8. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. பிளஸ் 11 பிளஸ் 13 இருக்கு. பிளஸ் 11 பிளஸ் 13 6 5s are 30, ரைட்? 6 5s are 30னா மைனஸ் 6 மைனஸ் 5 அப்படிங்கறதா இதை வரும். இதை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? மைனஸ் 12 மைனஸ் 10 ஆயிடும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கு. மைனஸ் 8யும் மைனஸ் 12யும் கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் கிரேட்டரா இருக்கு. மைனஸ் 11யும் மைனஸ் 10யும் கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் வந்து லெஸ்ஸரா இருக்கு. ஸோ ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் ஒரு லெஸ் தேன் சிம்பிள் மாறி வந்துடுச்சுன்னா அதோடைய ஆன்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கேனாட் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகேங்களா? இங்க மைனஸ் 11 மைனஸ் 8 இருக்கு. இங்க நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ நம்ம இதை தான் ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபைன். லெட் மீ மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம் கைஸ். இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ கேஸ்லெட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். கேஸ்லெட் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை கைஸ், இட்ஸ் அ பேராகிராஃப் பேஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா? என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். There are 2500 people in a village. 1375 people of this village speak only local language. 200 people of the village speak English along with local language. Number of people speaking Hindi along with local language is 625. 300 people of the village speak 3 languages, that is English, Hindi and local அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது along with, இது with இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்கனாலே நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம ஜென்ரலா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ஒன்னு டேபிளா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வென் டயக்ராமா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்லி திஸ், ஒன்லி, அலாங் வித் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப்ல தட் மீன்ஸ் இட்ஸ் அ வென் டயக்ராம் பேஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் புரிஞ்சுக்கணும். இங்க என்ன இருக்கு? ஸ்பீக் ஒன்லி லோக்கல் லாங்குவேஜஸ். ஸோ லோக்கல் இங்க போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்தது. ஸோ இங்கிலீஷை இங்க போட்டுக்கிறேன். அடுத்தது ஹிந்தியே இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா? டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு சொல்றாங்க? டோட்டல் ஈக்குவல் டு 2500. 1375 people of this village speak only local. only localனா இந்த பார்ட். ஓகேங்களா? இதெல்லாமே சேர்க்க கூடாது. So 1375. 200 people of the village speak English along with local. English along with localனா இந்த பார்ட். ஓகேங்களா? எவ்வளவு? 200 people. Number of people speaking Hindi along with local language. Hindi along with local language na in the part அது வந்து 625. அடுத்தது 300 people of the village speak 3 languages, English, Hindi and local. அப்படின்னா இந்த மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த பார்ட் தட் இஸ் 300. வேற எதுவுமே அவங்க கொடுக்கல. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த டிஏ ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆக்சுவலி சொன்னது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஃபில் ஆகலையே, அப்ப ரொம்ப டைம் எடுக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து டென்ஷன் தான் ஆகுறீங்க. சோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி டிஏ வந்தாலும் யூ ஷுட் நாட் மிஸ், பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கிற 5 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணிடலாம்.
Okay guys, the first question என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, number of people speaking English as one language is what percentage of the total number of people of the village அப்படின்னு இருக்கு. X is what percentage of Y உடைய formula என்னது? X by Y into 100%. ஓகேங்களா? So இங்க X அப்படிங்கிறது என்னதுன்னா, speaking English as one language. இங்கிலீஷ் மட்டும், அதாவது இங்கிலீஷை வந்து ஒரு ஒன் லாங்குவேஜா பேசுறவங்க யாரு? இங்கிலீஷ் ஒன் லாங்குவேஜ்னா இங்கிலீஷை ஒன் ஆஃப் த லாங்குவேஜா, இங்கிலீஷோட சேர்ந்து வேற ஒரு லாங்குவேஜும் அவங்க பேசிக்கலாம். பட் இங்கிலீஷை ஒன் ஆஃப் த லாங்குவேஜா பேசுறவங்க யாருன்னா இந்த பாடி. இங்கிலீஷும் பேசுறாங்க, லோக்கல் லாங்குவேஜும் பேசுறாங்க. ஸோ இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜா அவங்க கண்டிப்பாவே பேசுறாங்க. ஸோ அந்த 200 பிளஸ் இந்த 300ஐயும் நீங்க எடுத்துக்கலாம், ஏன்னா இவங்களும் இங்கிலீஷும் பேசுறாங்க. ஸோ 200 பிளஸ் 300, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ கேஸ்? 2500 into 100%. That is 500 by 2500 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 5. 1 by 5 into 100%. 1 by 5 அப்படிங்கிறது எதோடைய எதோட பெர்சன்டேஜை வந்துட்டு நம்ம பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள்ல 20% வந்து 1 by 5ன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி 1 by 5 அப்படிங்கிறது வந்து நம்ம 20%. அவ்வளவுதான் guys. Or 100 by 5 is 20%. So this one is the answer guys. அடுத்த question. Number of people speaking only local language is what percentage of the total number of people of the village? Only local அப்படிங்கிறது இந்த 1375 divided by 2500 into 100%. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? இப்போ இது பண்ணீங்க அப்படின்னா இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். 1375 டிவைடட் பை 25 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25 அப்படின்னா 130னா 5, திருப்பி இன்னொரு 12, ஸோ 55. ஸோ 55 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். Number of people speaking Hindi as one language is approximately what percentage of the number of people speaking only local language? People speaking Hindi as one language in the 625 plus 300, right? So 625 plus 300, that is 925 by only local language is 1375 into 100%. Okay, so இதை வந்து நம்ம 25 டேபிளால கேன்சல் பண்ணலாமா? 25 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது 55. ஒரு 100ல 25 அப்படிங்கிறது 4 இருக்கும். ஒரு 100ல 25 into 4 is 100, right? அப்போ 9ல 9 into 4 is 36, 37, right? So 37 by okay, so 3700 divided by 55 னு வருமா? So இதை நம்ம இப்ப கேன்சல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 3700 divided by 55னா 55 into 7 அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 370க்கு மேல போகும். So 60 something வரும் guys. ஓகேங்களா? So 61, 63 எதுவுமே வராது. அப்ராக்சிமேட்டா தான் கேட்டிருக்காங்க. 70 கிட்ட தான் இருக்கு. So obviously அப்ப இதோட ஆன்சர் என்னவா தான் guys இருக்கும்? 67% அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்ட் ஆன்சரா இருக்கும் guys. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். What is the respective ratio of number of people speaking all the three languages? All the three languages இவ்வளவு 300 is to the number of people speaking both Hindi and local. Hindi and local எவ்வளவு 625. Again இதையும் பாத்தீங்கன்னா நம்ம 25 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 25 டேபிளாலனா ஒரு 100ல 4 25 இருக்கு. அப்போ 300ல 4 3s are 12. இது வந்து பாத்தீங்கன்னா 24 plus 1 25. So 12 is to 25 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் guys. ஓகே, அடுத்த கொஸ்டின் குள்ள போயிடலாம். If 25 more people speaking all the three languages already எவ்வளவு இருக்காங்க? 300. அதுல இருந்து ஒரு 25னா 325. And 45 more people speaking both Hindi and local வந்து 625. இதுல இருந்து ஒரு 40 அப்படின்னா எவ்வளவு guys? சாரி 45 அப்படின்னா 670 வரும். ஓகேங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வில்லேஜ்ல வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னா what will be the difference between the number of people speaking all the three languages and number of people speaking both Hindi and local? இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. 600 minus 300 எவ்வளவு? 300. 70 minus 20 எவ்வளவு? 50.
So 355 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியுதா கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு டிஏன்னு சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு இது எல்லாமே ஃபில் பண்ண முடியலையே, ஸோ ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்ல வரீங்க. ஸோ யூ கெட் டென்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துச்சுனாலே தாராளமா அட்டென்ட் பண்ணுங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ஈஸி கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போய் Okay guys, next question kulla poidlam. A starts a business with rupees 9,000. Okay. B and C both join the business at the end of 3 months from the start of the business. Abdin solranga. 3 months from the start of the business, the respective ratio between their profit share at the end of the year was 2:2:1. How much money did C invest in the business? அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல கைஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்டு டைம், அது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ வந்து 9,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மாசத்துக்கு? 1 இயருக்கு. ஏ வந்து 1 இயர்னா நம்ம 12 months அப்படின்னு போட்டுக்கலாம். பி அண்ட் சி வந்து போத் ஜாயின் த பிசினஸ் அட் த எண்ட் ஆஃப் 3 months ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்குன்னா அதுல 3 months கழிச்சிட்டீங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு மந்த்ஸ்? 9 months. ஸோ இந்த இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் ஏயும் சியும் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்டூ 9 இஸ் ஈக்குவல் டு இது ஏ, இது பி, இது சி. நான் ஏயும் சியும் மட்டும் எடுத்துக்கிறேன். So 2/1 இருக்குமா? இதுவும் கேன்சல் பண்ணா 6 ஆகுமா? இதுவும் கேன்சல் பண்ணா 1000 ஆகுமா? அப்ப x இங்க போயிடும். So x is equal to what guys? x is equal to rupees 6,000. இதுதான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? நமக்கு எதை ரிலேட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்தா போதும். இதுல நம்ம தேவையே இல்லாம பிஏ உள்ள இழுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். So let me move on to the next question பாத்துடலாம் guys. A certain sum of money when invested in a scheme for a certain period at 8% per annum simple interest amounts to rupees 840 அப்படின்னு இருக்கு. When the same sum of money, same sum, so principal is same, is invested in another scheme for the same period. So principal amount invest பண்ற அமௌண்ட்டும் ஒன்னா தான் இருக்கு, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போற இயரும் ஒன்னா தான் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேற. இங்க 8% per annumனா உங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது கைஸ்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தாதான் அமௌண்ட். அந்த கான்செப்ட் தெரியணும். இது இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற, இதோட அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாவே இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வி ஷுட் கோ ஃப்ரம் ஆப்ஷன்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் என்னது? இன்ட்ரெஸ்ட் வித் அமௌண்ட்ஸ் டு அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் நம்ம எப்பவுமே 100% வச்சுப்போம். பிரின்சிபல் பிளஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் போடுவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. ஆப்ஷன்ஸ்க்கு வாங்க. 8 into 3 எவ்வளவு கைஸ்? 24. ஸோ 24% அப்படின்னு ஆகும்போது 100 plus 24% is 124. 124 அப்படிங்கிறது 840. 124 மல்டிபிள்ல 840 வருமா? வராது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து 8 into 6 எவ்வளவு? 48. ஸோ 148%. 148ல வந்து 148 அப்படிங்கிறது 840 ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ இதுவும் வராது. அடுத்ததுக்கு வாங்க. 8 into 5 எவ்வளவு? 40%. 140% அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு 840 வருமா? எஸ், கண்டிப்பாகவே வரும். 14 into 6 is this one. So into 6ன்னு போடும்போது உங்களுக்கு இது வரும். கரெக்டா? இப்போ இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அடுத்தது இதுக்கு செக் பண்ணுங்க. 14 into 5ங்கிறது எவ்வளவு? 70. அப்போ 170% 1020ங்கிறது அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 170 into 6 போட்டாலும் அகைன் இதுதான் வருது. ஸோ ரெண்டுத்துலயுமே டேலி ஆகுது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு டேலி ஆகுது. கரெக்ட் தானே கைஸ்? into 6 போட்டீங்க அப்படின்னா இவ்வளோ வந்துருது. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் கைஸ்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கறது 5 இயர்ஸ்ல தான் நமக்கு இது கரெக்டா வருது. ஓகேங்களா கைஸ்? சோ திஸ் ஒன் இஸ் த ஆன்சர். ஃபைன். சோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். நம்ம இந்த ரெண்டையும் செக்கே பண்ண வேண்டாம். இது ரெண்டுமே டேலி ஆயிடுறதுனால இதுதான் ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். A mixture of milk and water in a jar comprises 22 liters of milk. If 13 liters of pure milk and 3 liters of pure water were added to the jar, okay, the respective ratio between the final quantities of milk and water become 5:1 அப்படின்னு இருக்கு. So first pure milk இருக்கு. எவ்வளவு இருக்கு? 22 liters இருக்கு. அதோட 13 liters of pure milk add பண்றாங்களா and 3 liter of
pure water were added to the jar ன்னு இருக்கு. அப்ப ஆல்ரெடி வாட்டர் இருந்திருக்கணும். அதோட 3 liter of வாட்டர் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது உங்களோட ஃபைனல் ரேஷியோ என்னவா வருது? 5:1 வருது. What is 22 plus 13 guys? 20 plus 10 is 30, 35, right? So 35 is equal to 5 வரும்போது இதுவும் கேன்சல் பண்ணா 7 வந்துரும். இங்க W plus 3 இருக்கா? So, இது இந்த side போயிடும். So, 7 is equal to W plus 3. So, W is equal to 7 minus 3, right? 7 minus 3, that is equal to 4. So, initially, water அப்படிங்கிறது 4 liters இருந்திருக்கு. அப்படிங்கிறது தான் இதோடைய correct answer. ரொம்ப simple one தான் guys. ஓகேங்களா? டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. ஜெனரலா நமக்கு mixtures and alligation அப்படினால ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பார்த்துட்டு sometimes simple கொடுத்துட்டா you may get confused. But this is the concept guys. Okay? Fine. So, let me move on to the next question kulla poidlam guys. Praveen and Anu bought 30 pens each at the same price. Praveen sold 20 pens at 5% profit and remaining at 20% profit. Anu sold all the pens at a uniform rate, making an overall profit of 25%, thereby earning rupees 54 more, 54 less. In the mari more less அப்படிங்கிற word வந்ததுனாலே we should definitely understand there is something difference. ரெண்டுத்தோட difference வந்து இது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதோட டிஃபரன்ஸ்? ப்ராஃபிட் உடைய டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் வாஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 pens அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ப்ராஃபிட் உடைய டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்களா? சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வருவோம் கைஸ். இது பிரவீன், இது வந்து அனுன்னு வச்சுக்கோங்க. பிரவீன் வந்து எவ்வளவு? 20 pens 5%. 20 into 5 எவ்வளவு கைஸ்? 20 into 5 is 100%. 100% அப்படிங்கிறது எப்படி வந்தது? 20 into 5% பிளஸ் ரிமைனிங் எவ்வளவு பென்ஸ் இருக்கு? மொத்தம் 30 பென் இருக்கு. அப்ப ரிமைனிங் 20 பென் இருக்கா? சோ 20 into 20. 20 into 20ங்கிறது சாரி 20 பென்ஸ் இருக்கு. ரிமைனிங் 10 பென்ஸ் இருக்கு. சோ 10 into 20, that is 200%. அப்ப டோட்டலா பிரவீனுடைய இது எவ்வளவு கைஸ்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 300%. அடுத்து அனுக்கு வாங்க. அனு வந்து 30 பெண்ணையுமே யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் 25%. So 30 into 25% அப்படிங்கிறது என்னது? 25 into 3 is 75. So 750%. இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னது? 450%. கரெக்டா? 450%. அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 54 rupees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவை என்னது? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 pens. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 pen எவ்வளவு? 100%. அப்ப 30 pen அப்படிங்கிறது காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 30 into 100%. that is 3000% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கறதான் question, right? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட கேன்சல் பண்ணோம்னா 15 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா இது 3 ஆயிடும். இது வந்து என்ன ஆகும் கைஸ்? 20 ஆயிடுமா? எஸ் 20 ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட கேன்சல் பண்றேன். இப்ப இங்க இருந்து இங்க வாங்க. 3 into 18 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ்? 54. அப்ப 20யும் into 18 தான் பண்ணணும். இங்க என்ன பண்றீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். வெர்டிக்கலா பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஹாரிசான்டலா இங்க எப்படி பேர்ல மல்டிப்ளை பண்றீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். 20 into 18 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ்? 360 rupees. So cost price of இது அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா it is 360 rupees guys. அவ்வளவுதான். Okay, fine. So let me move on to the next question. Okay guys, இப்ப நம்ம last sum of this video பார்த்தலாம். It's one of the important problem அப்படின்னு சொல்லலாம் guys. எப்படி நான் அப்ரோச் பண்றேன் அப்படிங்கறத நல்லா கவனிங்க. ஓகேவா? Average of the values of 19 observations arranged in ascending order is 23. If the value of first observation is 11 and no two observations have same values, what is the maximum possible value of the 19th observation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் கைஸ், என்ன கொடுத்திருக்காங்க? மொத்தமா 19 அப்சர்வேஷன்ஸ் இருக்கான். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டு 19 அப்சர்வேஷன்ஸ் இருக்குதான். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னா இது 18th பொசிஷன், இது 19th பொசிஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி 19 அப்சர்வேஷன்ஸ் உடைய ஆவரேஜ் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 23ன்னு கொடுத்திருக்காங்க. வேல்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் இஸ் 11 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. இது அவங்க கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். அண்ட் நோ டூ அப்சர்வேஷன்ஸ் ஹேவ் சேம் வேல்யூஸ் அப்படின்னா அண்ட் தேர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர். அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். சோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 தான்.
ஓகேங்களா கைஸ்? ஸோ 11 தான் இது. இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல பண்ணலாம் கைஸ். அந்த 2 மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம் கோயிங் பை டிஃபரன்ஸ் மெத்தட் கைஸ். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்னது, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஓகேங்களா, சம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ், ஓகே, சம் ஆஃப் த மொத்த நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் போட்டீங்கன்னா இந்த நம்பர் கிடைச்சிரும். சம் ஆஃப் ஓவரால் நம்பர்ஸ் 19 நம்பர்ஸ் உடைய சம்மை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆவரேஜ் உடைய ஃபார்முலா என்னது கைஸ், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். கரெக்டா? உங்களுக்கு இங்க சம் ஆஃப் 19 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் 23ன்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் வந்து 23ன்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சம் அப்படிங்கிறது என்னதுன்னா 23 into 19. கரெக்ட் தானே கைஸ்? இது வந்து என்னது, சம் ஆஃப் 19 நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் 18 நம்பர்ஸ் போட்டா கிடைச்சிடுமா? சம் ஆஃப் 18 நம்பர்ஸ் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அசெண்டிங் ஆர்டர்ல லீஸ்ட் பாசிபிள் என்னது, மேபி இது 11 12 இதே 2 நம்பர் ஈக்குவலாவும் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 18th நம்பர் என்னவா இருக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் போர்ஷன். இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம், 10 விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு, 1 அதிகமா இருக்கு. 10 விட இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு, இது செகண்ட் போர்ஷன், இது தேர்ட் போர்ஷன். சோ 10 விட எவ்வளவு அதிகமா இருக்கு, 3 அதிகமா இருக்கு. அப்ப 18th போர்ஷன்ல 10 விட 18 அதிகமா இருக்குமா? 10 plus 18 எவ்வளவு கைஸ், 28. அப்ப இந்த இடத்துல 28 வரணுங்கிறது அர்த்தம். இப்போ இது எல்லாத்தோடைய சம்மை எப்படி கண்டுபிடிக்கலாம், சம் ஆஃப் n கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது கைஸ், 20. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எவ்வளவு கைஸ், அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் 28 plus 11 is 39. 39 by 2 into எவ்வளவு கைஸ், நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவு, 18. இது எவ்வளவு வரும், 9. ஸோ 23 into 19 minus 39 into 9 அப்படிங்கறதா இதோடைய ஆன்சர் கைஸ். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா 86 அப்படிங்கிறது வரும். இதுதான் வந்து என்னது கைஸ், 19th நம்பர் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? மேக்சிமம் பாசிபிள் வேல்யூ கேட்டிருக்காங்க, இதுதான் மேக்சிமம் பாசிபிள் வேல்யூவா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகேங்களா? செகண்ட் மெத்தட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி மெத்தட்ல நம்ம கொண்டு போக போறோம். ஈக்குவாலிட்டி மெத்தட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டிப்பா 11. ஓகேங்களா? செகண்ட், தேர்டு, அதுக்கு அடுத்தது வந்து இது 18th, இது 19th. ஓகேங்களா? திஸ் இஸ் 19th போர்ஷன், இது 18th போர்ஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் வந்து 23ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் ஆவரேஜ் 23னா 19 நம்பர்ஸுமே 23 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 10 நம்பரும் 23 இருந்ததுன்னா 19th நம்பரும் 23 தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு அசம்ஷன். சோ இப்ப ஈக்குவாலிட்டி மெத்தட்ல போறோம். பட் ஃபர்ஸ்ட் நம்பர் 11ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே கைஸ்? சோ 23ல இருந்து 11 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ், 11ல இருந்து எவ்வளவு ஆட் பண்ணா உங்களுக்கு 23 வருது கைஸ், 12 வருதா? சோ இந்த இடத்துல நான் 12ன்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 11, இங்க வந்து 12. அப்ப இங்க என்ன வரும், இங்க என்ன வந்து என்ன வரும், 11 வரும், இங்க 10 வரும். புரியுதுங்களா கைஸ்? 23ல இருந்து இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு பாக்குறோம். மேபி இது 12 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், 11ஆ இருக்கும். இதுக்கும் இதுக்கு 13ஆ இருந்ததுன்னா இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது கைஸ், 10. சோ இந்த மெத்தட்ல போறோம். 10, 11, 12 அப்படிங்கிற மாதிரி போறோம். அப்போ இந்த இடத்துல உங்களோட வேல்யூ என்னவா இருக்கும் கைஸ், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 12 இருக்குன்னா அப்ப இந்த 18th பொசிஷன் இங்க வந்து என்னவா இருக்கும், -5 ஆக இருக்கு. ஓகேங்களா கைஸ்? இப்ப என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஈக்குவாலிட்டி மெத்தட்ல we are solving. இப்ப இங்க 12 இருக்கு, இது இருக்கு. இப்ப sum of 18 numbers அப்படிங்கிறது என்னது கைஸ், what is the sum of 18 numbers? 12 minus 5. 12 minus 5 is 7. 7 by 2 into 18. That is இதை 9 கேன்சல் பண்ணிக்கலாம். பிளஸ் என்ன நம்பர் கைஸ், பிளஸ் இந்த நம்பர் 23. 9 7s are எவ்வளவு, 63. 63 plus 23 எவ்வளவு, 86 is the answer. இது வந்து செகண்ட் மெத்தட். இது வந்து ஈக்குவாலிட்டி மெத்தட்ல நம்ம சால்வ் பண்றோம் கைஸ். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஏதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு டெஃபினட்டாவே திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு கைஸ். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுல எல்லா பேசிக்ஸும் தெளிவா கொடுத்திருப்பேன். வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. 699 rupeesக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ.